நேரம் கடந்த காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சாம் என்ற இளம் மேய்ப்பர் சிறுவன் வாழ்ந்தான். ஒவ்வொரு நாளும் சாம் தனது ஆடுகளைக் காக்க மலையின் மேடு பகுதிக்கு கொண்டு சென்றான். அது அமைதியான மற்றும் சாந்தமான வேலை. ஆனால் சாமு அடிக்கடி களைப்பாகவும் தனிமையிலும் உணர்ந்தான். ஒரு நாள் சாம் சற்று வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு வழியை நினைத்தான். கிராமத்திற்கு கீழே ஓடிப்போய், "ஓநாய், ஓநாய், ஆடுகளை ஓநாய் துரத்துகிறது" என்று கத்தினான். கிராமவாசிகள் தங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு சாமுவுக்கு உதவ மற்றும் ஆடுகளை காப்பாற்ற ஓடினார்கள். ஆனால் அவர்கள் வந்ததும் ஓநாய் எங்கும் இல்லை. சாமு அவர்களின் கவலையுடன் கூடிய முகங்களைப் பார்த்து சிரித்தான். "நீ பொய்யாகச் சொல்லக்கூடாது சாமு." கிராமவாசிகள் அவனை எச்சரித்தார்கள், தங்கள் வேலைக்கு திரும்புவதற்கு முன்பு தலையாட்டிக் கொண்டே. அடுத்த நாள் சாம் மீண்டும் களைப்பாக இருந்தான். அவன் தன் சதித்திட்டத்தை மீண்டும் முயன்றான். கிராமத்திற்கு ஓடி, "ஓநாய், ஓநாய்" என்று கத்தினான். மீண்டும் கிராமவாசிகள் அவனுக்கு உதவ ஓடினார்கள். மேலும் மீண்டும் ஓநாய் எங்குமில்லை. சாமு அவர்களை இரண்டாவது முறையாக ஏமாற்றியதால் அவர்கள் கோபமடைந்தார்கள். "ஓநாய் இல்லாதபோது ஓநாய் என்று கத்தாதே சாமு." அவர்கள் அவனை கண்டித்தார்கள். "உனக்கு உண்மையில் உதவி தேவைப்படும் போது நம்பப்படாமல் இருக்கலாம்." சில நாட்கள் கழித்து சாமு ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது உண்மையான ஓநாய் காட்டிலிருந்து வந்து ஆடுகளை காக்க ஆரம்பித்தது. பயத்துடன் சாம் கிராமத்திற்கு ஓடி, "ஓநாய், ஓநாய், உதவுங்கள், ஓநாய் ஆடுகளை தாக்குகிறது" என்று கத்தினான். ஆனால் இந்த முறையில் கிராமவாசிகள் அவனை நம்பவில்லை. "அவன் மீண்டும் நம்மை ஏமாற்ற முடியாது" என்று அவர்கள் கூறினார்கள் மற்றும் தங்கள் வேலைக்கு திரும்பினர். சாம் மலையை நோக்கி திரும்பி ஓடினான், ஓநாயை குழம்ப வைத்து விரட்டும் எண்ணத்தில். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஓநாய் ஆடுகளை கலைத்துவிட்டது. மேலும் பல ஆடுகள் காணாமல் போனது. சாம் உட்கார்ந்து அழுதான். கிராமவாசிகள் ஆடுகள் காணாமல் போனதை கவனித்ததும் அவர்கள் மலையை நோக்கி சென்று நடந்ததை பார்த்தார்கள். "நீ பார்க்கிறாயா சாமு?" ஒரு முதிய கிராமவாசி மென்மையாகக் கூறினார். "ஒரு பொய்யாளியை அவன் உண்மையையும் சொன்னாலும் யாரும் நம்பமாட்டார்கள்." அந்த நாளில் சாமு ஒரு கடினமான பாடத்தை கற்றுக்கொண்டான். அதற்குப் பிறகு அவன் எப்போதும் உண்மையைச் சொன்னான். மேலும் அது சில நேரம் எடுத்துக்கொண்டாலும் கிராமவாசிகளின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றான். சாம் மீண்டும் உண்மையான ஆபத்து ஏற்படும் வரை ஓநாய் என்று அழைக்கவில்லை. மேலும் அனைவரும் அமைதியாக வாழ்ந்தார்கள்.